ஒரு தாயின் துயரம் சொல்லால் அளவிட முடியாததொன்று. 10 திங்கள் கருவில் சுமந்த உயிர் ஒரு தருணத்தில் நினைவாகி விடும்போது அந்த உள்ளம் தாங்கும் சுமை மனிதனை கடந்ததொன்று. புனித வள்ளி தியாகம் நினைவாகும் நாள். ஒரு தந்தை தனது மகனை உலக நலனுக்காக அர்ப்பணித்த நாள். அந்த நிழலில் ஒரு தாய் தன் மகனை இழந்தும் உடைந்து விடாமல் அமைதியாக நிற்கிறாள். அவள் துயரத்தை கண்ணீராக விடவில்லை, ஒளியாக மாற்றினாள். மௌனமாக மறைக்கவில்லை, சொல்லாக மாற்றினாள். அதை தமிழாக மாற்றி உலகத்துடன் பகிர்ந்தாள். இது சாமானியம் அல்ல, இது வரும் சம்பவம் மட்டும் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு உயர்ந்த அமைப்பு, ஒரு காணாத கைவினை. அதனால் தான் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மேடையில் அந்த குரல் என்று எழுந்தது. விஜயம்மா அவர்கள் தன் துயரத்தை எழுத்தாக கலைகளாக மாற்றி மனித உணர்வாக உயர்த்திய தருணம். அது ஒரு பேச்சு மட்டுமல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு. அந்த தருணத்தில் மரியாளின் தாயின் நிழல் தெரிகிறது. தன் மகனை இழந்த தாய், ஆனால் அந்த வேதனை உலகத்தின் மீட்சிக்கான சாட்சியாக மாறியது. இங்கேயும் ஒரு தாய் தன் இழப்பை மனிதர்களை இணைக்கும் மொழியாக மாற்றுகிறாள். இது இழப்பு அல்ல, இது அருள் வடிவம். இது துயரம் அல்ல, இது நிலைத்திருக்கும் சாட்சி.